ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை. நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால். ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க தான் சொல்ல வந்தேன் அசிஸ்டண்ட்டாக. வேறு வேலை மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது. நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது. 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க முன்னால் ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம். அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர். நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் உடனே விமர்சனம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.